வருகிற டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 100% மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதனால மழை வந்து வராது, வெயில் மட்டும்தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு வெயில் மட்டும்தான் அடிக்கும். டிசம்பர் 11ஆம் தேதி அதிகாலையிலிருந்து கடலோர மாவட்டத்தில மழை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகள் வரைக்கும் இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நெறைய பேர் கமெண்ட்ல போட தான் போறீங்க. டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து வீட்ட விட்டு வெளிய வர முடியல. அதுக்கப்புறம் எங்க வீட்ட சுத்தி ஒரே தண்ணியா நிக்குது. ஒரே ஃப்ளட் வந்த மாரி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி நெறைய பேருடைய கமெண்ட்ட நம்ம பார்க்க தான் போறோம். அதே மாரி இந்த நோ ரெயின்னு கமெண்ட் போடுறவங்க எல்லாம் டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து செம்ம ரெயின் ப்ரோ எங்க பாண்டிச்சேரியில, கடலூர்ல, விழுப்புரத்துல, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துலன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கமெண்ட் போட ஆரம்பிச்சிருவீங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். மழை வராத வரைக்கும் எல்லாருமே நோ ரெயின். அதுக்கப்புறம் வந்து வெயில் மட்டும் தான் அடிக்குது. மழை வருவதற்கான அறிகுறியே இல்ல. நீங்க சொல்றத நம்பலாமா? அப்படின்னு சொல்லி இப்படிதாங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மழை வந்ததுக்கு அப்புறம், இன்னும் எவ்வளவு நாள் ப்ரோ மழை இருக்கும்? இன்னும் எத்தன நாள் வரைக்கும் இந்த மழை இருக்க போது? பயங்கரமான மழை வந்துகிட்டு இருக்கு. விடாம மழை பெய்துகிட்டே இருக்கு. நாள் முழுவதும் கனமழை வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி, இத்தன பேரும் கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் சொல்றோம். மழை வந்த பிறகு நீங்க வந்து எச்சரிக்கையாகி எந்த பிரயோஜனமும் கிடையாது. மழை வர்றதுக்கு முன்னாடியே எந்த தேதியில மழை வருங்கிற தகவல நம்ம முன்னாடியே கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த தேதிகள்ல நீங்க எதிர்பார்த்தா போதுமானது. அதுக்கு முன்னாடியே மழை வரணும்னு சொல்லி நெறைய பேர் ஆசைப்படுறீங்க. தப்பு கிடையாது. ஆனா மழை எந்த தேதியில வருதோ, அந்த தேதி தான் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. அதுவரைக்கும் வெயில் மட்டும் தான் இருக்கும். அதிகாலையில பனிப்பொழிவு மட்டும் தான் இருக்கும். சரி, இப்போ நமக்கு எந்தெந்த தேதிகள்ல, எந்தெந்த மாவட்டத்தில மழை வரப்போகுது அப்படிங்கிறத மிக தெளிவா பார்க்க போறோம். இந்த 1 நிமிஷம், 2 நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு போயிறாதீங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டுட்டு போங்க. அப்பதான் உங்க மாவட்டத்தில மழை வருமா, வராதாங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி யார் யாரெல்லாம் லைக் போடாம இருக்கீங்களோ, எல்லாருமே நீங்க 100% லைக் பண்ணுங்க. 100% எல்லா மாவட்டத்திலும் உறுதியாக மழை வரும். டிசம்பர்ல வந்து 30% எக்ஸஸ் ரெயின்ஃபால் தான் நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். அதாவது கூடுதல் மழை பொழிவு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள் தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது மழை வந்து எப்படி குறைவாக பதிவாகும்? எப்படி மழை வராம போகும்? நிச்சயமாக கடலோர மாவட்டத்தில் உறுதியாக கனமுதல் மிக கனமழையும், அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்று மழை பொழிவில் அதி கனமழையும் உறுதியாக இருக்கிறது. அதனால மழை வராது, நோ ரெயின் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்ல. நிச்சயமாக நமக்கு மழை உண்டு. எக்ஸஸ் ரெயின்ஃபால் அதாவது கோஸ்டல் ஏரியாஸ்ல கடலோர பகுதிகள்ல கூடுதல் மழை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறப்போ, மழை வராம எங்கேயும் போறது கிடையாது. கடலோர மாவட்டத்திற்கு உறுதியான கனமழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெள்ளத்துல இருந்தும், அதேபோல மழை பொழிவிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். நெறைய பேர் இன்னைக்கு வந்து தேதிகள் தெரியாததுனால தான் அந்த தேதிகள்ல மாட்டிக்கிறாங்க. நம்ம சேனல்ல எப்பயுமே நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம். எந்த ஒரு மழையா இருந்தாலும், ஒரு தாழ்வு பகுதி கரைய கடந்து முடிக்குதா, அடுத்த தாழ்வு பகுதி எப்போ வரப்போகுதுங்கிற தேதி முதற்கொண்டு நம்ம சொல்லிடுவோம். அப்படிதான் இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கை இல்லைன்னா கடந்த வானிலை அறிக்கை நீங்க போய் பாருங்க. பெங்கல் புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த தேதிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனால தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து கடலோர மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு எல்லாமே நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நம்பிக்கையோட இருங்க. எந்த தேதியில மழை வருங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்டு போங்க. கேட்காம போயிடாதீங்க. கடும் கனமழை, ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய மாவட்டங்கள். டிசம்பர் 11ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். எந்தெந்த மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. கேடிசிசி நிறைய கமெண்ட் வருது. இது வரைக்கும் கேடிசிசியில் கடந்த 3 நாட்கள்ல இருந்து மட்டுமே 322 கமெண்ட் நமக்கு வந்திருக்கிறது. கேடிசிசியில் மழை வருமா, கண்டிப்பாக வெள்ளம் வருமா அப்படின்னு சொல்லி 322 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் கடந்த 2-3 நாட்கள்ல. அதனால நமக்கு வந்து கேடிசிசி பகுதிகளில் மழை பொழிவுகள் 11ஆம் தேதியிலேருந்து எதிர்பாருங்க. போதும் 9ஆம் தேதி 10ஆம் தேதின்னு சொல்லி நீங்கள் எந்த தேதியிலுமே நீங்கள் வந்து மழை எதிர்பார்க்க வேண்டாம். இன்றைக்கோ நாளைக்கோ நமக்கு மழை வரவே வராது. 11ஆம் தேதி அதிகாலை அல்லது காலை நேரங்களிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் அதிகரித்து பகல் நேரங்கள், இரவு நேரங்கள், நாள் முழுவதும் கனமழையாக நமக்கு அதிகரிக்கும். அதில் குறிப்பாக டிசம்பர் 12, 13ல இன்னும் தீவிரமான மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது எதிர்பாருங்க. விழுப்புரம் மாவட்டம், இங்க விழுப்புரத்தில் மறுபடியும் மழை வருமாங்கன்னு கேட்குறீங்க. நிச்சயமாக மழை உண்டு.
ஆரம்பத்தில் 8 முதல் 12 சென்டிமீட்டர் மழை வரைக்கும், அதாவது ஆரம்ப கட்டத்தில் அந்த 8 முதல் 12 சென்டிமீட்டர் மழைங்கிறது இந்த சுற்று மழையில் வந்து பதிவாகிரும். அதுக்கப்புறம் அடுத்த சுற்று ஒன்று மழை ஒன்று வரப்போகுது. அதுலேயும் இதே போல் நமக்கு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்னு கடலோர மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்துட்டு போயிடும். ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகள், நம்ம திருப்பி சொல்கிறோம், 2 சென்டிமீட்டர் மழை விழுப்புரத்தில் வந்தாலே ஆபத்து தான். ஏன்னா ஏற்கனவே அங்கே இங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தண்ணி நின்றுருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில். இப்போ மறுபடியும் அந்த இடத்துல போய் ஒரு மழை வந்து பதிவாகும் போது இன்னும் நமக்கு அந்த நீர் மட்டத்தினுடைய அளவு வந்து உயருமே தவிர குறையாது. அப்போ 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை வந்தாலே நமக்கு ஒரு சிக்கலாக மாறக்கூடியது விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள். அப்போ ஏற்கனவே நமக்கு நிறைய பகுதிகள் நீர்நிலைகள்லாம் ரொம்ப நிரம்பி போயிருக்கிறது. அதனால மழையே எங்களுக்கு போதும் வேண்டான்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கம் எங்களுக்கு மழை தேவையில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவிற்கு போதுமான அளவு மழை பொழிவு அங்கெல்லாம் பதிவாகிருச்சு. நிறைய பேரோட கமெண்ட்டே காணும், விழுப்புரம் மாவட்டத்தில் மழையே வேணான்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான மழை பொழிவு பெங்கல் புயல்ல அங்கே பதிவாகிருக்கிறது. இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை பொழிவு அப்படிங்கிறது ஒன்று பதிவாகணும் இல்லையா? அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்களில் குறைஞ்சபட்சம் 10 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டராவது கண்டிப்பாக பதிவாகிறோம். கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. இதெல்லாம் மினிமம் ரெயின்ஃபால் சொல்லிக்கிட்டு இருக்கோம், குறைஞ்சபட்ச மழை பொழிவுகள். அப்படி இருக்கும்போது நிறைய இடங்களில் நமக்கு தீவிரமான மழையும் காத்திருக்கிறது. கடலூர் மாவட்டங்கள் குறிப்பாக கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும். கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் சற்று தீவிரமான மழை பொழிவு கனமழையாக தொடர்ந்து எதிர்பாருங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தியாகதுர்க்கம், சின்ன சேலத்தில் டிசம்பர் 11லேருந்தே நமக்கு மழை ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்திலும் டிசம்பர் 11லேருந்தே நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையிலும் டிசம்பர் 11 மழை ஆரம்பிச்சு 12, 13 வரைக்கும் மழை நீடிக்கும். அதனால ஒரே நாளில் அப்படியே மழை முடிஞ்சிட்டு போயிட போகிறது கிடையாது. 13 வரைக்கும் மழை நீடிக்கும். அப்புறம் அடுத்த மழையும் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, 17லேருந்து 22, அதுவும் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில். அடுத்து திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் வேலூர். இங்கேயும் நமக்கு மழை பொழிவு இருக்கு. டெல்டா மாவட்டத்தில் எல்லாமே நமக்கு 11 மழை ஆரம்பிச்சிடும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை 11ஆம் தேதி மதியத்திலிருந்து ஆரம்பிக்கும். வேலூர் பொறுத்த வரைக்கும் அந்த காலை நேரங்கள் முடியும் தருவாயில் அந்த மதியத்திலிருந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிடும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, திருவண்ணாமலை பகுதிகளில் கனமழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என எல்லா பகுதிகளுமே நம்ம கனமழையானது பதிவாகும். திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் முதல் கட்டமாக நமக்கு கனமழை ஆரம்பிக்கும். அடுத்த சுற்று மழை வரும்போது மிக கனமழையாக இருக்கும். எப்போ அடுத்த சுற்று மழை பொழிவு? டிசம்பர் 17லேருந்து 23 வரப்ப சற்று கன முதல் மிக கனமழையாக இருக்கும். இந்த சுற்றில் நீங்கள் கனமழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. கள்ளக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பரவலாக கனமழையானது தீவிரமடைந்து காணப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை அதிகரிக்கும். டிசம்பர் 11 மாலை இரவுலேருந்து கள்ளக்குறிச்சி அதே போல கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் தீவிரமாக ஆரம்பிக்கும். அடுத்த தேதிகள் நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 12, 13 இப்போ சொல்கிற மாவட்டம், இது வரைக்கும் நீங்கள் டிசம்பர் 11 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ சொல்ல போகிறது வந்து டிசம்பர் 12, 13 எந்தெந்த மாவட்டத்தில் இருக்க போகுதுன்னு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை இங்கெல்லாம் டிசம்பர் 12, 13 உங்களுக்கு ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும். ராமநாதபுரம், தேனி, தென்காசி இங்கெல்லாம் வந்து டிசம்பர் 12, 13 படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தருமபுரி மாவட்டங்கள் இங்கேயும் வந்து 11 ஆரம்பிக்காது, 12, 13, 14 பரவலாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். சேலம், நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் இந்த பகுதிகளிலும் 12ஆம் தேதி அதிகாலையிலிருந்து பரவலாக மழை பொழிவு பெய்ய ஆரம்பிக்கும். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான். இந்த ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, திருப்பூர்லாம் வந்து மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால், அதாவது மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. இப்போ நிறைய மாவட்டங்கள் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கவே இல்லை. நிறைய மாவட்டங்கள் விட்டிருப்போம். அந்த விட்ட மாவட்டங்கள்லாம் மிதமான மழை மட்டும்தான் வரும். அதனால் எங்கள் மாவட்டத்தில் சொல்லவே இல்லை, கோயம்புத்தூர் சொல்லலை, நீலகிரி சொல்லலை அப்படின்னு கேட்காதீங்க. கணவாய் பகுதியெலாம் கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி நீங்கள் கேட்டு வரீங்க. கோயம்புத்தூர் கணவாய் பகுதிகளில் மழை வாய்ப்புகள், பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. கணவாய் போன்ற பகுதிகளில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும். அதிக கனமழைங்கிறது இருக்காது கோயம்புத்தூரில். லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக இருக்கும். அதே போல தான் நீலகிரி மாவட்டத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். சாரல் மழை மற்றும் லேசான மழையாக மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. தேனி, தென்காசியில் மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால், மிதமானதிலிருந்து கனமழை.
12, 13ல எதிர்பார்க்க முடியும். கன்னியாகுமரியிலும் டிசம்பர் 12 மற்றும் 13ல தொடர்ந்து எதிர்பாருங்க. அடுத்த சுற்று மழை பொழிவு ஏற்கனவே நம்ம கடந்த வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிற அதே தான். டிசம்பர் 17 முதல் 21 வரைக்கும் மறுபடியும் இன்னொரு சுற்று மழை பொழிவு வரும். இன்னும் நல்ல வலுவாக நமக்கு மழை கிடைக்கும். இப்போ நமக்கு ஆரம்பத்தில் ஒரு கனமழை, மிக கனமழை, ஆரஞ்சு அலர்ட் வரைக்கும் போனாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு ரெட் அலர்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் விட்டுறாதீங்க. மழை வரல அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. ஏற்கனவே நம்ம தேதிகள் முன்னறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சொன்ன தேதிகளில் இதுவரைக்கும் இந்த வருஷத்துல மழை வந்துகிட்டு தான் இருக்கு. பெங்கல் புயல் பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருந்தோம். அதே போலவே மழை வந்தது, கனமழை கொட்டி தீர்த்தது. அடுத்தடுத்து வரக்கூடிய இரு தாழ்வு பகுதிகளும் நல்ல ஒரு தீவிர மழை கொடுக்கும். நீங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. மறக்காம அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கொடுத்தாலும் உங்களுக்கு அதுல தகவல் உடனடியாக உங்களுக்கு வெளிவரும். அடுத்தபடியாக லைவ் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். மறக்காம அந்த லைவ் சேனல் லிங்க் நீங்க கிளிக் பண்ணி அந்த சேனல்லையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டு வருகிறது. இனி வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக உங்களுக்கு 24 மணி நேரமும் வானிலை அறிக்கை கணித்து உங்களுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழங்கப்படும்.